தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், நீர் உன்னதர், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சர்வ வல்லவர். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன், எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன், எங்களை ஆசிர்வதிக்கிற தேவன், எங்களுக்கு சகாயம் செய்கிற தேவன். பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் பெரியவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எல்லாரை காட்டிலும் பெரியவர், பிசாசை காட்டிலும் பெரியவர், பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர், சத்துருக்களை காட்டிலும் பெரியவர், சோதனைகளை காட்டிலும் பெரியவர். பிதாவே, நீர் எங்களுக்குள் மகத்துவமான விதங்களிலே கிரியை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஜீவ மார்க்கத்தில் எங்களை நடத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, ஜெபிக்க கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் உன்னதர், நீர் பெரியவர். பிதாவே, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தை நீட்டி குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய குணமாக்கும் அபிஷேகம் எல்லாவித நோய்கள், வியாதிகள், வலிகள், வேதனைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். பிதாவே, மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். தாப்பனே, பலப்படுத்துங்க, ஆறுதல் கொடுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. தாப்பனே, நீர் பெரியவராக அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, பிரச்சனைகளை மேற்கொள்கிறவர்களாக, வெற்றி வாழ்க்கை வாழுகிறவர்களாக, செழிக்கிறவர்களாக அவர்களோடு கூட இருந்து அவரை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய பலன் அவர்கள் வாழ்வில் வெளிப்படட்டும். உம்முடைய மகத்துவம், உம்முடைய மகிமை அவர்கள் வாழ்வில் வெளிப்படட்டும். 2024ஆம் ஆண்டு அவர்களுக்கு நிரம்பி வழிகிற ஆண்டாக இருக்கட்டும். மகிமையின் ராஜா அவர்கள் வாழ்வில் வெளிப்படட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர். நம்முடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவன், நமக்கு சகாயம் செய்கிற தேவன், நித்திய ராஜா, பரிசுத்தர். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு துதி இருக்கிறது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அவரை சுற்றி இருக்கிற அந்த மிருக ஜீவன்கள் அவரை துதிக்கிறாங்க இல்லையா. இருந்தவர், இருக்கிறவர், இனிமேலும் வருகிறவர், சர்வ வல்லவர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. எனக்கு அந்த 3 காரியங்களுமே ரொம்ப இஷ்டம். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் நம்முடைய கடந்த காலத்தில் இருந்தார், நம்முடைய நிகழ்காலத்தில் இருக்கிறார், நம்முடைய எதிர்காலத்திலும் இருப்பார். அவர் மரணத்தினால் தடுக்கப்படுகிறவர் அல்ல. இப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்த அநேக பேர் இருந்தாங்க இல்லையா. உங்களுக்கும் இருந்திருக்கிறாங்க, எனக்கும் இருந்திருக்கிறாங்க. நம்முடைய நன்மையை விரும்பினவர்கள், நம்முடைய சார்பாக இருந்தவர்கள். கொஞ்சம் காலகட்டம் நம்ம கூட இருப்பாங்க, அப்புறம் விட்டு விலகி போயிடுவாங்க. அவங்க வாழ்க்கையின் பாதைகள் வேறு விதமாக போயிடும். அவங்களுடைய டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிரும். அவங்க குடும்பம், அவங்க வாழ்க்கை அதெல்லாம் இருக்குது இல்லையா. ரைட். அதனால் அவங்க வேறு பாதையில் போக வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகலாம். சில சமயம் பிரச்சனைகள் விலகி போகிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி பல விதங்களில் மக்கள் நம்மளை விட்டு விலகி போயிடுறாங்க. ஒரு காலத்தில் இருந்தாங்க, ஆனால் இப்போ இல்லை, எதிர்காலத்துலையும் இருக்க மாட்டாங்க. ரைட். ஒரு சிலர் நம்மளை நேசித்தவங்க, நமக்கு நன்மை செஞ்சவங்களாம் இருந்தாங்க. ரைட். ஆனால் இப்போ இல்லை, மரித்திருப்பாங்க இல்லையா. மரணம் மனிதர்களை தடுக்குது. அவங்களால நித்தியத்திற்கும் தொடர்ந்து இந்த காலத்தில் இந்த வாழ்க்கையில் அவங்களால தொடர்ந்து நம்மோடு கூட இருக்க முடியறதில்ல இல்லையா. அவங்க இருக்கும்போது ரொம்ப உதவியாக இருந்தாங்க, மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ இல்லை. ரைட். மரணம் அந்த அவங்களோடு கூட இருந்த அந்த உறவையும் அவங்க மூலமாக உண்டான அந்த உதவியும் பிரிச்சிருச்சு.
ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதை எப்பொழுதுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். மோசே மரித்த பின்பு கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், ஆனால் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. நமக்கு உதவி செய்தவங்க மரித்து போயிருக்கலாம், ஆனால் அவங்க மூலமாக கிரியை செய்த தேவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். நான் ஒரு சாட்சி கேட்டேன் பாருங்க. ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் இருந்தாராம். அந்த பாஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் காலகட்டத்தில் தசம பாகத்தை குறித்து போதிக்க ஆரம்பித்தாராம். அதன் மூலமாக உண்டாகிற கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை குறித்து போதிக்க ஆரம்பித்தாராம். அப்படி அவர் கொஞ்சம் வாரங்கள் அந்த சப்ஜெக்டில் பேசிக்கிட்டு வரும்போது அந்த சபையில் இருந்த ஒரு பெரிய ஊழியக்காரன் ஒரு நல்ல செல்வாக்கான மனிதர் அந்த பாஸ்டர் பார்க்க வந்தாராம். வந்து சொன்னாராம், நீங்கள் இந்த தசம பாகத்தை குறித்து தொடர்ந்து பேசுகிறது எனக்கு இஷ்டம் இல்லை. நீங்கள் இப்படியே அதை தொடர்ந்து அதை குறித்து நீங்கள் பேசுனீங்கன்னா நாங்கள் சபையை விட்டு விலக வேண்டியது இருக்கும். நான் மட்டும் இல்லை, என்னோடய குடும்பத்தார், சொந்தக்காரவங்க, அவங்களோட குடும்பம் எல்லாருமே வெளியே போயிடுவோம். எங்களுக்கு இது உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னாராம். அந்த பாஸ்டர் சொன்னாராம், நான் அப்படிலாம் நிப்பாட்ட முடியாதுங்க, ஆவியானவர் வழி நடத்துகிறப்படி நான் வேதத்தில் இருக்கிற காரியத்தை தான் எடுத்து சொல்கிறேன், நான் ஒன்றும் தப்பாக பேசலை அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம், இல்லை எங்களுக்கு இந்த போதனை இஷ்டம் இல்லை, நீங்கள் நிப்பாட்டலைன்னா நாங்கள் வெளியில் போயிடுவோம் அப்படின்னு சொன்னார். அந்த பாஸ்டர் நல்லா கர்த்தருக்கு பயந்த மனிதன் பாருங்க. அதனால் சொன்னாராம், இல்லைங்க அப்படிலாம் என்னால் நிப்பாட்ட முடியாது, கர்த்தர் சொல்கிறத அவர் என்னை வழி நடத்துகிற பிரகாரம் நான் போதிச்சு தான் ஆகணும் அப்படின்னு உறுதியாக இருந்துட்டாராம். அவர் கிளம்பி, சரி அப்படின்னா நாங்கள் வெளியேறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாராம். அவர் போகிற வழியில் அவர் போகிறதை இவர் அவருடைய அந்த ரூமில் இருந்து அந்த விண்டோ வழியாக பார்த்துட்டு இருந்தாராம் பாருங்கள். அப்படி போகிறாரு. அப்படி போகும்போது கர்த்தர்கிட்ட சொன்னாராம் அந்த பாஸ்டர், கர்த்தாவே, என்னுடைய சபைக்கு அதிகமாக காசு கொடுக்குற இந்த நபர் போகிறாரு, சபையை விட்டு போகிறாரு, இருக்கிறதுலே அதிகமாக காசு கொடுக்குற இந்த நபர் நான் கொடுக்குற நபர் என் சபையை விட்டு வெளியேறிட்டார் அப்படின்னு கர்த்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாராம். உடனே கர்த்தர் சொன்னாராம், இல்லை நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன். அது என்ன சொன்னாராம், நான் இன்னும் இங்கே தான் இருக்கிறேன். பாருங்கள், இருக்கிறதுலே உங்களுக்கு அதிகமாக கொடுக்கறது மனுஷர்கள் கிடையாது, கர்த்தர். உங்களுக்கு கொடுக்குற மனுஷர்கள் மூலமாக கூட கர்த்தர் தான் கிரியை செய்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. அதனால் நம்ம மனுஷர்களுக்கு பயந்து வாழக்கூடாது, அது ஒரு பக்கம். இன்னொன்று, மனுஷர்களுடைய உதவி இல்லாமல் போகிற காலங்கள்லையும் பல்வேறு காரணங்கள் இருக்குது இல்லையா? நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ அந்த உதவி இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வருது. அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். அப்போல்லாம் இதை ஞாபகம் வச்சுக்கணும். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், மற்ற யாரை காட்டிலும் என்னை அதிகமாக நேசிக்கிற கர்த்தர், என் மீது இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர், என் கடந்த காலத்தில் என் கூட இருந்தார், இன்றைக்கும் இருக்கிறாரு, என் எதிர்காலத்துலேயும் கட்டாயம் இருப்பார் அப்படின்னு உறுதியாக நிற்கணும். ஹல்லேலூயா. அது ஒரு அற்புதமான ஒரு வெளிச்சம் பாரு. இருந்தவர், இருக்கிறவர், இனிமேலும் வருகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தை கட்டவிழ்ப்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த காரியங்களை இன்றைக்கி தொடர்ந்து பார்க்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாசம் என்பது ஏதோ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு காரியம் கிடையாது. அது அத்தியாவசியம். நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை விசுவாசம் இல்லாமல் ஆரம்பிக்கவும் முடியாது, தொடர்ந்து வாழவும் முடியாது, முடிக்கவும் முடியாது. ரைட்? விசுவாசத்தின் மூலமாகத்தான் நாம் கிருபையை பெற்று ரட்சிக்கப்படுகிறோம்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஒரு பேர் இருக்குது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிறார். அவர் தான் ஆரம்பிக்கிறார் விசுவாசத்தை, அவர் தான் முடிக்கிறார். அப்போ விசுவாசம் என்பது வேதத்தில் அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம். கர்த்தர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார். சொல்கிறார் பாருங்கள், விசுவாசம் இல்லைன்னா உன்னால் என்னை பிரியப்படுத்தவே முடியாதுன்றார். விசுவாசம் இல்லாமல் ஒரு நல்ல ஜப வாழ்க்கை உண்டாவது சாத்தியமே கிடையாது. உங்கள் ஜப வாழ்க்கை கனி தருகிற ஜப வாழ்க்கையாக இருக்கணும்னா, எஃபெக்டிவாக இருக்கணும்னா, வல்லமையுள்ளதாக இருக்கணும்னா, பலன் உண்டாக்குகிற ஒரு ஜப வாழ்க்கையாக இருக்கணும்னா விசுவாசம் அத்தியாவசியம். எந்த விதமான ஜபத்தை நீங்கள் ஏறெடுத்தாலும், பலவிதமான ஜபங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வகையான ஜபத்திற்கும் ஒவ்வொரு வகையான ரூல்ஸ் இருக்குது, வேறு ரூல்ஸ் இருக்குது. ஆனால் எல்லா ஜப வகைகளுக்குமே ஒரு சில காரியங்கள் காமனாக இருக்குது. தேவ வார்த்தை, விசுவாசம், இயேசுவின் நாமம், ஆவியானவருடைய உதவி, இது எல்லாமே எல்லா வகையான ஜபத்துக்குமே தேவை. விசுவாச ஜபமாக இருந்தாலும் சரி, ஒரு மனப்பாட்டு ஜபமாக இருந்தாலும் சரி, கைகளை வச்சு ஜபிக்கிறதா இருந்தாலும் சரி, பரிந்துரை ஜபமாக இருந்தாலும் சரி, அந்நிய பாஷையில் பேசினாலும் சரி, எதுக்குமே இந்த காரியங்கள்லாம் பொதுவான காரியங்களாக இருக்குது. அதனால் விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி இதுவரைக்கும் நம்ம இருதயத்தில் விசுவாசத்தை நிரப்புவதை குறித்து, விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, எப்படி விசுவாசம் உண்டாகிறது என்பதை குறித்து தியானித்தோம். போன ஒரு 7 மெசேஜில் தான் பார்த்தோம். இன்று விசுவாசத்தை கட்டவிழ்க்கிற காரியம், இருதயத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தை நீங்கள் பொக்கிஷமாக தேவ வார்த்தையை கேட்டு தியானித்து பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை எப்படி கட்டவிழ்ப்பது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. இது கட்டளை பாருங்க. இது ஒரு அறிவுரை கிடையாது, இது கட்டளை. ஹேவ் ஃபெய்த் இன் காட். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராய் இருங்கள். அப்படி சொல்லிட்டு கர்த்தர் அந்த விசுவாசத்தை எப்படி கட்டவிழ்ப்பது என்பதை அடுத்த 2 வசனத்தில் போதுகிறார். 23ஆம் வசனம், எவனாயினும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தில் கர்த்தர் வார்த்தைகளின் மூலமாக விசுவாசத்தை கட்டவிழ்ப்பதை குறித்து பேசுகிறார். மலையை பார்த்து பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தில் கொஞ்சம் மெதுவாக வாசிப்போம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லின்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. அடுத்து தான் சொன்னபடியே, அந்த சொன்னபடியே என்ற வார்த்தையும் அண்டர்லைன் பண்ணுங்க. தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே, இந்த சொன்னபடியேவும் அண்டர்லைன் பண்ணுங்க, அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தில் 3 முறை சொல்வதை குறித்து கர்த்தர் பேசுகிறார். பேசுவதை குறித்து, வார்த்தைகள் மூலமாக விசுவாசத்தை கட்டவிழ்ப்பதை குறித்து கர்த்தர் இங்கே பேசுகிறார். இருதயத்தில் விசுவாசம் இருக்குது, அதனால தான் சொல்கிறாரு, நீ விரும்புகிறத சந்தேகப்படாமல் விசுவாசித்து அதை வாயினால் பேசணும்னு சொல்லி கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. சரி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த வசனத்தையும் பார்ப்போம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இங்கே ஜெபத்தின் மூலமாக விசுவாசத்தை கட்டவிழ்ப்பதை குறித்து பேசுகிறார். ஒரு காரியத்தை நம்ம இங்கே கொஞ்சம் கவனிக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணாலும் சரி, இல்லை அறிக்கை செய்தாலும் சரி, இல்லை மலையை பார்த்து பேசினாலும் சரி, இல்லை உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி கட்டளைகளை
பேசினாலும் சரி, எல்லாமே வார்த்தைகள் தான் இல்லையா? நம்ம வாயை திறந்து தான் பேசுகிறோம். நீங்கள் அறிக்கை பண்ணாலும் வாயை திறந்து தான் பேசுகிறீங்க. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், எனக்கு விரோதமான எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இப்படி நம்ம அறிக்கை பண்ணுறோம் இல்லையா? அந்த அறிக்கையும் நம்ம வார்த்தைகளாக தான் பேசுகிறோம். இல்லை மலையை பார்த்து இயேசுவின் நாமத்தினால கேன்சர் வியாதியே என் சரீரத்தை விட்டு போ, இல்லை தலைவலியே சரீரத்தை விட்டு போ, ரைட் அப்படின்னு நமக்கு அந்த அந்த பிரச்சனையை பார்த்து பேசும்போதும் வாயை திறந்து தான் பேசுகிறோம் இல்லையா? வாயின் வார்த்தைகளை தான் பேசுகிறோம். அடுத்து அதே போல் நீங்கள் இல்லை பிசாசை விரட்டுறீங்க அப்படின்னாலும் பார்த்தோம்னா, நம்ம பைபிள் பிரகாரம் பிசாசை நம்ம எப்படி விரட்டுறோம்? வாயின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக கட்டளையிட்டு விரட்டுகிறோம் இல்லையா? இயேசுவின் நாமத்தில் பிசாசை ஓடிப்போன்னு சொல்கிறோம். இல்லை இயேசுவின் நாமத்தில் இந்த பிசாசின் கிரியை நான் கட்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி பல விதங்களில் நம்ம வார்த்தைகள் மூலமாக நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம். ரைட்? அதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு நமக்கு போதித்திருக்கிறார் சுவிசேஷங்கள் எல்லாம். தேவனுடைய வார்த்தையை நம்ம பேசும்போது கூட ஆவியின் பட்டயமாக பயன்படுத்தும் போது அதை வாயினால் தான் நம்ம பேசுகிறோம் இல்லையா? அல்லேலூயா. பிசாசை எதிர்க்கிற விஷயத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஆவியின் பட்டயமாக நம்ம பயன்படுத்தும் போதும் அதை வார்த்தையாக தான் நம்ம பேசுகிறோம். இப்படி வார்த்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறாரு? நீ விசுவாசத்தை கட்டவிழ்க்கணும்னா வார்த்தைகள் மூலமாகத்தான் கட்டவிழ்க்க வேண்டும். இருதயத்தில் விசுவாசம் நிரம்பி இருக்குது, ஆனால் அதை வெளியில் ரிலீஸ் பண்ணணும்னா, இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணணும்னா, அதை நீங்கள் கட்டவிழ்த்து விடணும்னா, உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் கட்டவிழ்த்து விடணும், உங்கள் சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்கள் கட்டவிழ்த்து விடணும் அப்படின்னா நீங்கள் வாயை திறந்து பேசணும். இது வேதம் நமக்கு போதிக்கிற சத்தியம். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் வைத்திருக்கிறேன். கர்த்தர் நம்ம அவருடைய சாயலில், அவருடைய ரூபத்தில், அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய குடும்பமாக உருவாக்கி இருக்கிறார். கர்த்தர் காரியங்களை செய்ய நினைக்கும் போது எப்படி செய்கிறார்? வார்த்தைகளை பேசி, வார்த்தைகளை அனுப்பி செய்கிறார், நிறைவேற்றுகிறார் இல்லையா? அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாமும், அவருடைய சாயலில், அவருடைய ரூபத்தில் உருவாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அப்படி செயல்பட வேண்டும், அவரை போல செயல்பட வேண்டும் என்று அவர்தான் நம்முடைய நாவில் ஜீவன் மரணத்துக்கான அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அவர் நம்மளை அந்த விதமாக உருவாக்கி இருக்கிறார். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இதை முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு இதை நமக்கு பிரயோஜனமாக இதை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்ம ஆண்டவராக இயேசு இங்கே போதிக்கிறார். எப்படி வார்த்தைகளை நமக்கு பிரயோஜனமான விதத்தில் கட்டவிழ்ப்பது. ஒரு சிலருக்கு நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா, வாயினாலே கெட்டாவேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வாயை கொடுத்தே அடி வாங்கினான்னு சொல்கிறோம்ல. இப்படி பல விதங்களில் பேசுகிறோம். நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த பிரச்சனை சாதாரணமாக வந்திருக்காது, ஆனால் இவங்க வாயை திறந்து பேசியே அந்த பிரச்சனையை இன்வைட் பண்ணிட்டாங்க. இவங்களே பிரச்சனைக்குள்ளே நுழைஞ்சாங்க இவங்க வார்த்தையால். இவங்க வாயை திறந்து பேசாமல் இருந்திருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. இவங்க பேசின அந்த வார்த்தைகள்னால தான் அந்த பிரச்சனை உண்டாச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பாசிட்டிவாக கர்த்தர் இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு இங்கே சொல்லிக் கொடுக்குறாரு நம்மளுக்கு. நீதிமொழிகளில் கூட அதுக்கு ஒத்த வசனங்கள்லாம் இருக்குது. நம்ம ஒரு மனிதன் தன்னுடைய நாவை பாதுகாத்து கொண்டா தன்னுடைய ஆத்மாவை பாதுகாத்து கொள்கிறான், பிரச்சனையிலிருந்து தப்புவான் அப்படின்லாம் வேதம் போதிக்குது நம்மளுக்கு. நீதிமொழிகள் அதை குறித்து நிறைய வசனங்கள் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் இங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு பாசிட்டிவாக அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தை கட்டவிழ்த்து எப்படி நன்மைகளை அனுபவிப்பது, எப்படி பிரச்சனைகளை மேற்கொள்வது, எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இங்கே போதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒத்த ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வேதத்திலேருந்து காண்பிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த வசனம், ஆனால் வேறு ஆங்கிளில் பார்த்தோம். ரைட்? இன்றைக்கி இந்த விசுவாசத்தை கட்டவிழ்க்கிற அந்த ஆங்கிள் இருந்து பார்ப்போம். முதல்ல இருதயத்தில் விசுவாசத்தை எப்படி சேமிப்பது, எப்படி விசுவாசத்தை எப்படி இருதயத்தில் நிரப்புவது என்பதை குறித்து தியானிப்பதற்காக இந்த பகுதிக்கு வந்தோம். இப்போ எப்படி கட்டவிழ்ப்பது என்பதையும் இந்த வசனத்திலிருந்து பார்க்கலாம்.
8ஆம் வசனம், இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, சொல்லுங்க, வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். பாருங்க, ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசுவை குறித்து கேள்விப்படுறான், ரைட்? இயேசு அவனுக்காக, அவனுடைய பாவத்திற்காக மரித்திருக்கிறார், அவருடைய பாடுகளின் மூலமாக இவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது, ரைட்? அப்படின்லாம் கேள்விப்படுறான். இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து கேள்விப்படுகிறான். இயேசு இன்றும் ஜீவிக்கிறார், அவர்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், அவர் தேவகுமாரன், ரைட்? அப்படிலாம் இயேசுவை குறித்து கேள்விப்படுறான். கேள்விப்பட்டதுனால அவனுக்குள்ளே இப்போ இருதயத்தில் விசுவாசம் உண்டாகுது. இந்த இயேசு எனக்கு வேணும்னு ஒரு ஆசையும் வாஞ்சையும் உண்டாகுது. அதன் அடிப்படையில் அவன் தன்னுடைய வாயை திறந்து இனி இயேசுவே என் கர்த்தர் அப்படின்னு அறிக்கை செய்கிறான், ரைட்? இயேசுவை தன்னுடைய கர்த்தராக ஏற்றுக்கொள்கிறான். அப்படி ஏற்றுக்கொள்வதனால அவன் ரட்சிக்கப்படுகிறான், இல்லையா? ஆனால் கவனிங்க, விசுவாசம், நிறைய பேர் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இயேசுவை குறித்து கேள்விப்படுவாங்க, கேட்பாங்க, அவங்களுக்கு இயேசு மேலே நம்பிக்கையெல்லாம் இருக்கும். இயேசு எனக்கு இந்த நன்மை செய்வார், அந்த நன்மை செய்வார்னு விசுவாசிப்பாங்க. ஆனால் இயேசு என்னுடைய கர்த்தர் அப்படின்னு அவங்க சொல்லாத வரைக்கும் அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க, ரைட்? அந்த ரட்சிப்பின் அனுபவம் அவங்களுக்கு உண்டாகாது. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லையா? இருதயத்தில் விசுவாசம் இருந்தால் பத்தாது, அந்த விசுவாசம் வாயினால் அறிக்கை பண்ணப்படணும். அந்த விசுவாசம் வார்த்தைகளினாலே கட்டவிழ்க்கப்பட வேண்டும். அப்போ தான் அது பிரயோஜனத்தை உண்டாக்கும், அப்போ தான் அது ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். ரட்சிப்பு உண்டாகணும்னா இயேசு மீது உண்டாயிருக்கிற அந்த விசுவாசத்தை கட்டவிழ்த்து விடணும் வாயினால். ஹல்லேலூயா! அதனால தான் வேதம் இப்படி சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாகணும்னா வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இந்த வாயின் அறிக்கை தான் ரட்சிப்பை உண்டாக்குது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா டு ஜீசஸ். இன்னும் ஒரு சில வசனங்களை நம்ம கவனிப்போம். மத்தேயு 9ஆம் அதிகாரம். இங்கே 2 குருடர்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் கண் பார்வையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகிறார்கள். 27ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். இயேசு அவ்விடமிட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனை எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இயேசுதான் தாவீதின் குமாரன், மெசியா என்று விசுவாசிக்கிறார்கள். அவருடைய இரக்கங்களை நாடுகிறார்கள். இரக்கம் வேணும்னு கேட்குறாங்க, எனக்கு இரக்கம் பாராட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது உடன்படிக்கையின் இரக்கம். உடன்படிக்கையினால் அந்த இரக்கங்கள் அவர்களுக்கு, யூதர்கள் இல்லையா, அவங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ 28ஆம் வசனம், அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். கர்த்தர் எதிர்பார்க்கிறார் பாருங்க, அவங்க வாயினால் அவங்க தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஏசப்பா எதிர்பார்க்கிறார் பாருங்க, நீ என்ன விசுவாசிக்கிறேன்னு கேட்குறாரு. நீ என்ன நினைக்கிற, நீ என்ன விசுவாசிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு அதை அந்த அறிக்கை விரும்புகிறார். உங்கள் இருதயத்தில் இருக்கிறத உங்கள் வாயினால் நீங்கள் வெளிப்படுத்தணும்னு அவர் விரும்புகிறார். அப்போ 2 குருடர் வராங்க, எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கர்த்தர் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். ரைட்? அவங்க சொல்கிறாங்க பாருங்க, உம்மால் எங்களுக்கு பார்வை கொடுக்க முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு வாயை திறந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் கர்த்தர் சொல்கிறாரு, ரைட், அவங்க கண்களை தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ கர்த்தர் பாருங்க, அவருக்கு எல்லாம் தெரியும், மக்களுடைய இருதயங்கள்லாம் அவருக்கு தெரியுது. இருந்தும் கேட்குறார், வாயை திறந்து சொல்லுன்னு சொல்கிறார்.
நான் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட ஒரு காரியம், கர்த்தர் ஒரு காரியத்தை ஒரு பிரின்சிபலாக ஒரு பிரமாணமாக ஏற்படுத்தி இருக்கிறாரு. இல்லை கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா அவர் சொல்கிற அந்த காரியத்தோட அந்த பிரமாணத்தோட ஒத்துழைக்கிறது தான் ஞானம். அதுதான் நமக்கு லாபம், அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்போ இங்கே கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு. நம்ம இந்த 3 வருஷம் வேத பகுதியில் பார்த்தோம். வாயினால் விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், வார்த்தைகளினால் விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். அது அறிக்கையின் மூலமாக இருந்தாலும் சரி, ஜெபத்தின் மூலமாக இருந்தாலும் சரி, அந்த விசுவாசம் வார்த்தைகளினால் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதோடு நம்ம கோஆப்ரேட் பண்ணுறது தான் நமக்கு பிரயோஜனம், நமக்கு லாபம், நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. சரி, இன்னொரு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் இங்கே 25ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. இந்த வேத பகுதிக்கு நம்ம வந்தோம், ஆனால் வேறு காரியத்தை தியானிப்பதற்காக வந்தோம். இன்னைக்கு இந்த பிரின்சிபலை பார்க்கலாம், இந்த பிரமாணத்தை கவனிக்கலாம். 25ஆம் வசனம், அப்பொழுது 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானதை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி பாருங்க, ஆண்டவராகிய இயேசு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். மக்களை குணமாக்குவதற்கு, வியாதிகளை நீக்குவதற்கு, வலி வேதனைகளை நீக்குவதற்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படின்னு கேள்விப்படுறாங்க இந்த அம்மா. சரி, கேள்விப்பட்டதன் மூலமாக அவங்களுக்குள்ள விசுவாசம் வருகிறது. அவங்களுக்குள்ள என்ன ஒரு விசுவாசம் உண்டாகுதுன்னா, இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால அவருடைய அபிஷேகம் அவருடைய ஆடைகள் மேலேயும் இருக்கும், அதை நான் தொட்டாலே நான் குணமாவேன் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகிறது. ஆவியானவர் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அந்த அம்மா தன்னுடைய இருதயத்திற்குள் உண்டான அந்த விசுவாசத்தை வாயை திறந்து கட்டவிழ்த்து விட்டார்கள் என்பதை கவனியுங்கள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாங்க, கேள்விப்பட்டதுனால விசுவாசம் வருது. வந்த விசுவாசத்தை அப்படியே இருதயத்துக்குள்ளே பூட்டி பத்திரமா பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து கொள்ளாமல் என்ன செஞ்சாங்க, வாயை திறந்து கட்டவிழ்த்து விட்டாங்க. ஹல்லேலூயா. நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். இப்போ நீங்கள் பணம் சேர்த்து வைக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க, மாதமானா உங்கள் கம்பெனியிலேருந்து பேங்க்கில் சேல்ரி டெபாசிட் பண்ணுறாங்க இல்லையா? மாதம் பிறந்த உடனே ஒரு சிலருக்கு 1ஆம் இல்லை மாத கடைசி நாள், ஒரு சிலருக்கு 5ஆம் அப்படி வேறு நாளில் போடுறாங்க இல்லையா? அந்த சம்பள நாள் வந்தோடனே அந்த சம்பளத்தை பேங்க்கில் கிரெடிட் பண்ணுறாங்க. இப்போ கிரெடிட் பண்ணிட்டாங்க, உங்களோட பணம் தான் அது. ஆனால் உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகணும்னா அந்த காசை நீங்கள் செலவு பண்ணணும். கேஷாவோ, ஆன்லைன் டிரான்சாக்ஷன், கார்டு பேமெண்ட், யூபிஐ பேமெண்ட், இப்படி ஏதாவது ஒரு பேமெண்ட் மூலமாக செலவழிச்சா தான் உங்களுக்கு நன்மை உண்டாகும், பிரயோஜனம் உண்டாகும், லாபம் உண்டாகும். அதே மாதிரி தான் வார்த்தையை கேட்டு தியானித்து உங்களுக்கு வெளிப்பாடுகள் உண்டாகுது, இருதயத்தில் விசுவாசம் உண்டாகுது, நம்பிக்கை உண்டாகுது, எதிர்பார்ப்பு உண்டாகுது, ஆசை உண்டாகுது. ஆனால் அதோட நிப்பாட்டிட்டிங்கன்னா அது முழுமை அடையாது, அதோடைய பிரயோஜனத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. பிரயோஜனம் அனுபவிக்கப்பட வேண்டும் என்றால் வார்த்தையின் மூலமாக அந்த விசுவாசம் கட்டவிழ்த்து விடப்பட வேணும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இன்னும் ஒரு சில உதாரணங்கள் இருக்குது, இதை குறித்து நான் அதிகமாக தியானிக்க விரும்புகிறேன். ஆனால் அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்போ ஆரம்பித்தோம்னா ரொம்ப லேட் ஆயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியத்தை தியானிங்க. இதெல்லாம் திரும்ப திரும்ப இந்த வசனங்களெல்லாம் வாசிங்க, இதை குறிச்செல்லாம் யோசனை பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்குள்ள அருமையான காரியங்களை கிரியை செய்வார், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வருவார். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.